அனைவருக்கும் வணக்கம். 3/7/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய தீக்கதிர் தலையங்கம். கடிதம் மட்டும் போதாது. தலைப்பின் விளக்கம். கடிதம் மட்டும் போதாது என்பதன் உள்ளடக்கம் அரசுக்கு மக்களின் கோரிக்கைகளை கடித அரசியலோடு நின்றுவிடாமல் செயல்பாட்டின் அவசியத்தையும் உணர்த்துவதே இன்றைய தலையங்கம். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்தின் போது இடதுசாரி கட்சிகளின் வற்புறுத்தல் காரணமாக கொண்டுவரப்பட்ட திட்டங்களில் ஒன்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாகும். கிராமப்புற விவசாய தொழிலாளர்களுக்கு பேருதவியாக இந்த திட்டம் அமைந்தது. ஆனால் இந்திய மக்களுக்கு நலன் பயக்கும் எந்தவொரு திட்டமும் இருக்கக்கூடாது என கங்கணம் கட்டி செயல்பட்டு வரும் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி இந்த திட்டத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சுருக்கியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் மீது வரலாற்று ரீதியாக வன்மம் கொண்டுள்ள பாஜக ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கினார்கள். இதற்கான எந்தவொரு காரணத்தையும் ஒன்றிய ஆட்சியாளர்களால் இதுவரை கூற முடியவில்லை. அது மட்டுமின்றி ஒன்றிய அரசின் முழு நிதி உதவியுடன் நடந்து வந்த திட்டத்தின் நடைமுறையை மாற்றி இந்த திட்டத்திற்கான நிதி சுமையை 40% மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் எனவும் விபிஜி ராம்ஜி திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தன. திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாது எனவும் நிதி சுமையை மாநில அரசுகளுக்கு மடைமாற்றுவது பொருத்தமில்லை என்றும் வாதிட்டனர். ஆனால் ஒன்றிய அரசு பிடிவாதமாக மறுத்துவிட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 4.1% குறைக்கப்பட்டது. அப்பொழுதைய தமிழக அரசு பெருமளவு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை. தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதன் மூலம் மாநில அரசுக்கு கூடுதலாக 5000 கோடி நிதி சுமை ஏற்படும் என்றும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான செலவு பகிர்வு 60-40 என்கிற சதவீதத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருப்பது பொருத்தமில்லை என்றும் மகாத்மா காந்தியின் பெயர் தொடர வேண்டுமென்றும் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மாநில அரசுகளின் கோரிக்கைகளை நியாயமாக பரிசீலிக்கும் வழக்கம் பிரதமர் மோடிக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. தமிழ்நாட்டின் நலன் பாதிக்கப்படும் போது வலுவாக போராடுவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான அரசு முன்வர வேண்டும். இந்தி, சமஸ்கிருத திணிப்பு, நீட் தேர்வு போன்ற பிரச்சினைகளில் வலுவான குரலை தமிழ்நாடு எழுப்ப வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. தோழமையுடன் வணக்கம்.